டிஆர்பி பொறுத்தளவு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணியதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோக்கான நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் நம்ம இந்த வீடியோக்கான லிங்க்கில் போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸையும் சில பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. சிலபஸ்க்கான இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதையும் நான் இதில் சொல்ல போகிறோம். சிலபஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஜிஓ நம்பர் 50 22/8/2024 போட்டு கெசட்டட் நம்பர் 74 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 2019 டிஆர்பியில் கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் மொத்தம் 65 சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. இந்த 65 சப்ஜெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், பிபிஎம்னு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அது மாதிரி பார்த்து பிளான்ட் பயாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. பிளான்ட் பயோடெக்னாலஜின்னு அதுவும் தனியாக இருக்குது. ஸோ பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜிங்கிறதும் இதுவும் ஒன்று தான். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாமை வந்து ஒரே பேப்பர் தானே, அதை ரெண்டையும் கிளப் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு கிளப் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னு தனியாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி அது காமர்ஸ், காமர்ஸும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸும் சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சப்ஜெக்டாக மாற்றி காமர்ஸ் மாற்றிடுறாங்க. இது மாதிரி மொத்தம் 65 சப்ஜெக்ட்ஸில் வந்து 49 டிசிப்ளினை வந்து பர்பஸ் ஆஃப் எக்ஸாமுக்கு பர்பஸ்க்காக வந்து அதை கிளப் பண்ணி வச்சுருக்காங்கிறத இதில் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கான சிலபஸ்க்கான லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் எல்லாத்தையும் இது சொன்ன மாதிரியே வரிசையாக எல்லா எக்ஸாம் பேப்பரையும் வந்து கிளப் பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வைஸில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வேகன்சிங்கிறதும் அதை தனியாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் வச்சுருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறதுக்கு பார்ப்போம். ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரிசையாக வரும். உங்களோட இமெயில் ஐடி போடணும், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் மேண்டட்ரியாக நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் வரிசையாக லிஸ்ட்டில் வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது. இதில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா 10th 12th யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஎட், எம்எட், பிஹெச்டி, நெட் செட்டு, எவிடன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு மறுபடியும் வந்து ப்ரூஃப் ஃபார் கிளைமிங், தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு ஒன்று, அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி வாங்கணும், அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன், கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர், ஐடி கார்டு, டிஃப்ரெண்ட் ஏபிள், இது மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை இதில் இல்லை பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது அப்லோடிங் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ, யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஎட், எம்எட், பிஹெச்டி, நெட்டு, எவிடன்ஸ் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அது மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் பர்சன் தமிழ் மீடியம் படித்தவங்க ரொம்ப போதும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், கேரக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இது போதும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ், கௌரவ விரிவுரையாளர்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கிறத வந்து நாங்கள் வந்து கீழே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கோம், அனெக்ஷர் நம்பர் 4ல். அதில் வந்து எப்போ நீங்கள் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/7/2024 30/7/2024 வரைக்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணும்போது சர்வீஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை யாருக்குமே அப்படிங்கிறது. ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் டேஷ்போர்டில் 1/7/2024 30/7/2024 வரைக்கும் உள்ளதில் அந்த ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட் இருக்கோ அனெக்ஷர் 4ல் இல்லாத மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அனெக்ஷர் 4 பார்ப்போம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இதில் வெளியிடப்பட்டது என்னென்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான அனெக்ஷன் நம்பர் 4னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஒன்லி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரிகளுக்கு மட்டும் அப்படின்னு. ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பேர் இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது போஸ்ட் ஹெல்டு, என்ன கெஸ்ட் லெக்சரர், அப்புறம் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வித் ஃபுல் அட்ரஸ், இமெயில் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் காலேஜோட இமெயில் ஐடி கொடுத்துருணும். அப்புறம் ஃபாதரோட நேம் இல்லைனா ஸ்பௌஸோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துடலாம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் டெல்லி அந்த அட்டஸ்ட் பண்ணி சைனிங் அத்தாரிட்டி வந்து அந்த ஃபோட்டோ மேலேயும் அதுக்கப்புறமும் அதை கீழே இருந்து அப்படி மேலே அப்படியே சைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கீழே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகடமிக் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் சப்ஜெக்ட் வைஸில் நீங்கள் டேரெக்டாகவே
எந்த சப்ஜெக்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எந்த சப்ஜெக்ட் அவங்க நடத்துகிறாங்க, யூஜி பிஜி லெவலு, நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பர் ஹவர், டேட்டு ஃப்ரம் டு சர்வீஸ் பீரியட் அப்படிங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபைடு இதில் பண்ணது என்னென்னா, வெரிஃபைட் பண்ண இந்த ரெக்கார்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன், காலேஜ் அந்த இதெல்லாம் கரெக்டு. அதில் இல்லாமல் அந்த காப்பி வந்து இஷ்யூங் அத்தாரிட்டியில் வந்து மெயின்டைன் பண்ணி அதை ஆஃபீஸில் வச்சுக்கணும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அப்படிங்கிறத. பிரின்சிபல் அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு போட்டு நேம் அவங்களோட சீல்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கவுண்டர் சைன் பார்த்தீங்கன்னா, வெரிஃபைட் த எபோவ் பர்டிகுலர்ஸ் ஃபார் த appointment order, institution, college, staff approval order, attendance, acquaintance, ECS statement, இது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்லாம் கரெக்டு அப்படிங்கிறது பார்த்து அதுக்கப்புறம் இது சர்டிஃபிகேட்டை வந்து கவுண்டர் சைன் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன், இது ஜென்யூனஸாக இருக்குது, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இது ரிலேட்டடாக அந்த கேண்டிடேட்டோட தான். ஸோ ஒரு காப்பி வந்து இந்த காப்பி வந்து இந்த ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத போட்டு இவங்க சைன் பண்ணுவாங்க. இது வந்து சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி பிஎன்டி ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னைன்னு ஒன்று போட்டிருக்காங்க. கீழே ரெஃபரன்ஸ் நம்பர், டேட், பிளேஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபார் த கேண்டிடேட்ஸ். கவுண்டர் சைனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன், எத்தனை இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் ஒவ்வொரு ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் ஒரு இன்ஸ்டியூஷன் மோர் தென் 5 வருஷத்துக்கு மேலே அகாடமிக் இயருக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட் ஷீட் போட்டுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு 5 அகாடமிக் இயருக்கும் ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஆகணும். அதுமாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர்லி அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும், ப்ராப்பர் சீல் அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன். இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்துச்சுன்னா ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர், கவர்மெண்ட் ஆஃப் பிஎட் காலேஜஸ்க்கும் இதுதான். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நான் இப்போ சொன்னல ஒரு பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் நம்ம இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பண்ண முடியாதான். நோ கரெக்ஷன்ஸ் ஆர் ஓவர் ரைட்டிங் இஸ் அலவுட். நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு மேலே ஏதோ திருத்துறதோ இல்லை ஓவர் ரைட்டிங் இல்லை கரெக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா இது அலவுடு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இஷ்யூ பண்ணும்போது 2 ஒரிஜினல் காப்பி வந்து கேண்டிடேட்டுக்கு கொடுக்கணும். ஒரிஜினல் காப்பி 2 கொடுக்கணும் கேண்டிடேட்டுக்கு அப்படிங்கிறத வந்து இஷ்யூ அத்தாரிட்டிகிட்ட சொல்கிறாங்க. ஸோ இஷ்யூங் அத்தாரிட்டி வந்து ஷுட் மெயின்டைன் ஏ ரெக்கார்டை அவங்க ஒரு காப்பி வச்சுக்கிட்டு அதில் சீரியல் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, பிளேஸ் ஆஃப் இஷ்யூ அதை வந்து ஒரிஜினல் காப்பி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் ஒட்டி வைக்கணும். ஸோ ஈச் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அட்டஸ்ட் பண்ணி இஷ்யூங் அத்தாரிட்டி கொடுத்துருக்கணும். பார்ட் ஆஃப் சைனு, சீல் இது ரெண்டுமே மேலேயும் கீழேயும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கவுண்டர் சைனிங் அத்தாரிட்டி இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணி அதை என்ஷூர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இந்த பீரியட் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே கேண்டிடேட் வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு சர்வீஸ், அதாவது ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரெஸ்கிரைப் மேலே கொண்டு சொல்லியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் படி இவங்க குவாலிஃபைடாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து தெளிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறத அதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ஏற்கனவே 2 ஒரிஜினல் காப்பி வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்குமே 2 ப்ரெஸ்கிரைப் ஃபார்மேட்டில் 2 வாங்கிக்கணும். அந்த ஃபார்மேட் வந்து வெரிஃபிகேஷன் அப்போ, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்க வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளிகபிளாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த அப்லோடட் சர்டிஃபிகேட்டை வந்து அந்த எப்போ அப்லோட் பண்ணணுன்னா டேட் உங்களோட கேண்டிடேட்டோட டேஷ்போர்ட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ஒன்று உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டிங்கன்னா டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். அதில் கிவன் ஃபார்மேட்டில் அனெக்ஷர் 4ல் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு 1/7/2024 மற்றும் 30/7/2024க்குள்ளே நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயிட்டேஜ் மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட் வந்து எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டேஜ் மார்க்கெட்டை உங்களுக்கு அவார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கவுண்டர் சைன் பண்ணியே ஆகணும். ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் அப்போங்கிறது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதில் கவுண்டர் சைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தி சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான விஷயத்தை கேட்டிருந்தாங்க, அதனால் அதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்குன்னு நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது நம்ம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடியே நீங்கள் வீடியோ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சேனலே நம்ம ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான சம்மரி நோட்ஸ் மற்றதுக்கும் வந்து நம்ம அப்பப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் திருப்பி சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. அதனால் பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து இது மாதிரியான டவுட்டுக்காக நிறைய எதனா டவுட்டோ அந்த டவுட்டெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் CS பொன் கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே நீங்கள் போடலாம். அதை நாங்கள் சொல்கிறது இல்லை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் அது ரிலேட்டடாகவும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பி ரிலேட்டடான இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் இது இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட் இதுக்குள்ள இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது CS பொன் கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.